சற்றுமுன் வெளியான தகவல். 8வது ஊதியக்குழு வலைத்தளம். யாரெல்லாம் கருத்துக்களை பதிவு செய்ய முடியும்? அத பத்தி தான் பார்க்க போறோம். அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவ கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு சிறப்பு அப்டேட் வந்துவிட்டது. இந்த 8வது மத்திய ஊதிய குழுவின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை, அதாவது www.8cpc.government.in மத்திய அரசு சில நாட்களுக்கு முன்னர் அறிமுகம் செய்தது. இதன் மூலம் சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் கொடுப்பனவுகளை திருத்தும் 8வது ஊதிய குழுவின் செயல்முறை முறையாக அதன் அடுத்த கட்டத்திற்குள் நுழைந்துள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இதில் மிக முக்கியமாக அரசாங்கம் இப்போது அமைச்சங்கள், துறைகள், ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பிற பங்குதாரர்களிடமிருந்து கட்டமைக்கப்பட்ட கருத்துக்களை கூறியுள்ளது. ஊதிய திருத்தம், கொடுப்பனவுகள் அல்லது ஓய்வூதிய கட்டமைப்புகள் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் அதை அரசிடம் தெரிவித்து இந்த செயல்முறையில் பங்களிக்க இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் முதலில் 8வது ஊதிய குழுவின் அமைப்பை பற்றி ஜனவரி 2025 அறிவித்தது. அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நவம்பர் 3வது தேதி நிதி அமைச்சகம் அதை முறையாக அறிவித்தது. அரசாங்கம் ஏற்கனவே குறிப்பு விதிமுறைகளை அங்கீகரித்துள்ளது. அதே சமயம் ஆணையத்திற்கு அதன் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க 18 மாதங்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகள் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான சம்பளம், ஓய்வூதியம் மற்றும் பிற கொடுப்பனவுகளை திருத்துவதற்கான அடிப்படையை உருவாக்கும் என்று சொல்லப்படுகிறது. தற்போது இதற்கான ஒரு பிரத்யேக வலைத்தளம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆணையம் அதன் விவாதங்களை தெரிவிக்க, கருத்துக்களை சேகரிக்க தொடங்கியுள்ளது. புதிதாக தொடங்கப்பட்டுள்ள போர்ட்டல் www.8cpc.government.in இந்த 8வது ஊதிய குழு தொடர்பான புதுப்பிப்புகள் மற்றும் தகவல் பரிமாற்றங்களுக்கான அதிகாரப்பூர்வ தளமாக செயல்படுகிறது. தளத்தில் கிடைக்கும் தகவல்களின்படி மை கவர்மெண்ட் போர்ட்டலில் வழங்கப்பட்ட கேள்வித்தாள் மூலம் ஆணையம் கட்டமைக்கப்பட்ட கருத்துக்களை கோருகிறது. இந்த 8வது மத்திய ஊதிய குழு சிறந்த தகவல்களை பெறுவதற்காக கருத்துகள் உள்ளீடுகளை கோருகிறது. மை கவர்மெண்ட்.in வேலை போர்ட்டலில் வழங்கப்பட்ட 18 கேள்விகளை கொண்ட கேள்வித்தாள் மூலம் இந்த உள்ளீடுகள் கட்டமைக்கப்பட்ட முறையில் கூறப்படுகிறது என்றும் வலைத்தளத்தில் கூறப்பட்டுள்ளது. அதிக பங்கேற்பை ஊக்குவிக்க பதிலளிப்பவர்களின் அடையாளம் இரகசியமாக இருக்கும் என்று அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. பதில்கள் கூட்டாகவும் பண்புக்கூறு அல்லாத அடிப்படையிலும் பகுப்பாய்வு செய்யப்படும் என்று ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த அறிவிப்பு தற்போது பணியில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கானது மட்டுமல்ல, இது பல்வேறு பங்குதாரர்கள் பங்கேற்குமாறு கேட்டு கொள்ளப்பட்டுள்ளது. வலைத்தளத்தில் பகிரப்பட்ட விவரங்களின்படி பதில்கள் இவர்களிடமிருந்து வரவேற்கப்படுகிறது. அமைச்சகங்கள் மற்றும் துறைகள், மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், அரசு ஊழியர்கள், யூனியன் பிரதேசங்களின் ஊழியர்கள், நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் நீதிமன்ற அதிகாரிகள், ஊழியர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகளின் உறுப்பினர்கள், பணிபுரியும் அல்லது ஓய்வு பெற்ற ஊழியர்களின் சங்கங்கள் அல்லது அமைப்புகள், ஓய்வூதியம் பெறுபவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வியாளர்கள், தனிநபர்கள், அமைச்சகங்கள், துறைகள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் அலுவலகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது பரிந்துரைக்கப்பட்ட நோடல் மற்றும் துணை நோடல் அதிகாரிகள். இந்த பரந்த அளவிலான அணுகுமுறை ஆணையம்
அதன் பரிந்துரைகளை இறுதி செய்வதற்கு முன் பல்வேறு கண்ணோட்டங்களை பொறுத்தவரை துவக்கமாக கொண்டுள்ளது என்பதை கூறுகிறது. நேரம் குறைவாகவே உள்ளது. இந்த 8வது ஊதிய குழுவிற்கு கருத்துக்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி மார்ச் 16 ஆகும். பங்கேற்க ஆர்வமுள்ளவர்கள் இந்த காலக்கெடுவிற்கு முன் செயல்முறையை முடிக்க வேண்டும். ஏனெனில் தாமதமாக சமர்ப்பிக்கப்படும் கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வாய்ப்பில்லை. உங்கள் கருத்துக்களை சமர்ப்பிப்பது என்பது முற்றிலும் ஆன்லைன் செயல்முறையாகும். பங்கேற்பாளர்கள் மை கவர்மெண்ட் போர்ட்டலுக்கு செல்ல வேண்டும். www.mygovernment.in/mygovernmentsurvey/8 சென்ட்ரல் பே கமிஷன் கொஸ்டினேர் தொடங்குவதற்கு தனிநபர்கள் தங்கள் மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் ஐடியை பயன்படுத்தி லாகின் செய்ய வேண்டும் அல்லது பதிவு செய்ய வேண்டும். சரிபார்ப்பதற்காக 6 இலக்க ஓடிபி அனுப்பப்படும். அங்கீகரிக்கப்பட்டதும் பதிலளிப்பவர்கள் 18 கேள்விகள் கொண்ட கணக்கெடுப்பை அணுகி அதை செய்து முடிக்கலாம். மை கவர்மெண்ட் போர்ட்டல் மூலம் அனுப்பப்படும் கருத்துக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. அனைத்து பதில்களும் மை கவர்மெண்ட் போர்ட்டல் மூலம் வர வேண்டும். காகித அடிப்படையிலான பதில்கள், மின்னஞ்சல்கள் அல்லது பிடிஎஃப் பதில்கள் ஆணையத்தால் பரிசீலிக்கப்படுவதில்லை என்று அரசாங்கம் கூறியுள்ளது. சம்பள ஆணையங்கள் வரலாற்று ரீதியாக அரசாங்க சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கட்டமைப்புகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த 8வது ஊதிய குழு மூலம் பரிந்துரைக்கப்படும் அனைத்து மாற்றங்களும் லட்சக்கணக்கானவர்களின் ஊதியம், கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதிய சலுகைகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். பல தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டுள்ளதன் மூலம் அனைவரும் அதிக ஆலோசனை மிக்க அணுகுமுறை ஏற்றுக்கொண்டுள்ளதை புரிந்து கொள்ள முடிகிறது. மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், சங்கங்களின் உறுப்பினர்கள் என பலருக்கும் இந்த ஆலோசனை கட்டம். ஊதிய குழு செயல்முறையில் பங்கெடுத்து பரிந்துரைகளை வெளிப்படுத்தவும் கருத்துக்களை தெரிவிக்கவும் ஒரு முறையான வழியை வழங்குகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம். மறக்காமல் நீங்கள் கீழே ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும், அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.